2025-26 ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்போம் 2/4/2025 அன்று முன்மொழியப்பெற்ற மானிய கோரிக்கைகள் மற்றும் அவற்றின் மீது முன்மொழியப்பெற்ற வெட்டு தீர்மானங்கள் ஆகியவற்றின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை மற்றும் வாக்கெடுப்பு. பதிலுரை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய 1958 நம்முடைய பால்வளத்துறை துவங்கப்பட்டது. 1958 ஆண்டு பால்வளத்துறை நம்முடைய ஆட்சி துவங்கப்பட்டது. அப்பொழுது இருந்தவர்கள்லாம் பால்வளத்துறையில் ஆவின் தான் மிகவும் சிறந்த ஒரு பால்வளத்துறை என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். ஏறத்தாழ 13 லட்சம் லிட்டர் போன ஆட்சியை காட்டிலும் சென்ற ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியிலே 13 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி கூட்டியிருக்கிறோம். நம்முடைய தலைமை இந்த ஆண்டு மாத்திரம் 4.15 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறோம், கூட்டி இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து லீன் பீரியட் சொல்வார்கள். இந்த நம்முடைய ஏப்ரல் மாதத்தையும் மே மாதத்தையும் லீன் பீரியட். அப்போ பால் உற்பத்தி குறையும். பால் உற்பத்தி குறைகின்ற நேரத்தில் கூட இப்படி அதிகமான பால் உற்பத்தியை சேர்ந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மிக செம்மையாக ஒரு சிறப்பாக நடத்துகின்ற ஒரு ஆட்சி தான் நம்முடைய தலைமை முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி. இப்போ நம்ம பிரைவேட் பால் கொடுக்குறாங்க, அவங்க நம்முடைய விலை 40 ரூபா, அவங்களுடைய விட 54 ரூபா 56 ரூபா. யார் இந்த பிரைவேட் சங்கங்கள்லாம் யாருன்னு இப்போ வேறு சொல்கிறேன் கேளுங்க. அதில் நம்முடைய மாநிலத்திலும் சரி பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் பால்வரை குறைவாக கொடுக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய ஆவின் தான். அந்த நிலை தான் இன்றைக்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பால் கொள்முதல் விலையில் டோன்டு மில்க் 40 ரூபாய் கொடுக்குறோம், தனியார் பால், அது ப்ளூ கலர். ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் 44 ரூபாய் கொடுக்குறோம், அது 65 68 ரூபாய் வெளி மாநிலங்களில் தனியார் பாலில். ஃபுல் கிரீம் மில்க் அதாவது ஆரஞ்சில் 60 ரூபாய் கொடுக்குறோம், 74 ரூபாய் 80 காசு. மற்ற மாநிலம் கூட அது நம்முடைய மாநிலத்தில் திருமலா, ஜெர்சி, வல்லபா, ஹெரிட்டேஜ், ஆரோக்கியம் அதெல்லாம் நம்முடைய மாநிலங்கள் உள்ளது. அடுத்த மாநிலங்கள் உள்ளது கர்நாடகா, நந்தி, அவங்க நந்தினி என்ற கர்நாடகா, பில்மா என்ற கேரளா, அமுல் என்ற குஜராத். இதெல்லாம் காட்டலாம். அவங்களுடைய ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய டோன்டு மில்க் 40 ரூபா, நந்தி 48 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 52 ரூபாய் கேரளாவில் விற்கிறாங்க, அமுல் 54 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டைஸ் மில்க் நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நந்தினி 56 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 54 ரூபாய் கேரளாவில் கொடுக்குறாங்க, அமுல் 60 ரூபாய்க்கு குஜராத்தில் கொடுக்குறாங்க. ஃபுல் கிரீம் மில்க் ஆரஞ்சு நம்ம 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம், நந்தினி 62 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மில்மா 68 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நம்முடைய குஜராத்தில் அமுல் 66 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆக இப்படி எல்லா இடங்களிலும் மிக குறைவான விலையிலே பால் வழங்குகின்ற ஒரே துறை நம்முடைய முதலமைச்சர்களுடைய நம்முடைய துறைதான் என்பது, ஆவின் துறை என்பது மிகவும் சிறப்பான அம்சம். அதை தான் நம்முடைய தமிழ்நாட்டில் வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிறைய பால் உற்பத்தி பொருட்கள் விற்கிறோம். 560 கோடிக்கு மேலே உற்பத்தி பொருட்கள் என்னென்னா பால்கோவா, பன்னீர், தயிர், மோர், பேட்டரி வண்டியெல்லாம் வச்சு இந்த பொது இடங்களில் விற்க சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு புது மெத்தடில் சேல்ஸை கூட்ட சொல்லியிருக்கேன். அதுபோல் ஸ்வீட்டு, ப்ரெட்டு, அது மாதிரி நம்முடைய ரொட்டி, ப்ரெட்டு, அந்த பிஸ்கட், அது எல்லாம் வைக்கிறோம். ஐஸ்கிரீம் 3 தொழிற்சாலை இருக்குது. சேலம், ஈரோடு, மதுரை 3 இடத்துல ஐஸ்கிரீமில் அந்த தொழிற்சாலைக்கு. திருச்சியில் ஒரு தொழிற்சாலை 6000 லிட்டர் பாலை மிச்ச பாலை பவுடர் ஆகிறது, ஐஸ்கிரீம் பொருட்கள் இப்போ இந்த மாதிரி உபப்பொருட்கள் தயார் பண்ணுறதை மிச்சப்படுறதில்ல, அதை பண்ணிடுறான். வேஸ்ட்டே இருக்காது, எந்த விதமான வேஸ்ட் இருக்காது. அது 560 கோடிக்கு வருஷத்துக்கு நாம் விற்கிறோம்.